குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். மின்னல் விட்டுதில்ல, மழை வருமோ? எதுவர தண்ணி இங்கே வந்துருக்கா? வராது. ஏய், தண்ணி கூடி இருக்கா? பழைய ஸ்பாட்டுக்கு போவா. அதை தாண்டி அந்த ரப்பர் எஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வீடு. தண்ணி எதுவும் வந்துட்டு அது நான் கார்ல போயிட்டு நாங்கள் காரில் போகிறோம். அதுக்கு இல்லை, நாங்கள் யாரையும் போகல. இல்ல அவரு வீட்டிலே ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணாரு. மாஞ்சோல நாங்க மாஞ்சோல போயிருக்கோம். கணேஷ் அந்த போட்டோ எடுத்துக்கலாம். கோடை ஹலோ, மணி 12:45. 12 மணிக்கு வந்தோம். நான் கேட்கதான் தெரியல பேசுறது. நம்ம ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, நம்ம பேச்சை கேட்டு நம்ம குரலை கேட்டு ஓகே கேமராக்கார இருந்தால் நான் மாறாமல் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் பேசணும். பேசிட்டு மணிக்கு 1 மணி கிட்ட ஆக போகுது. என்ன சமைக்கவே போகிறோம். ஸோ வரவெல்லாம் பசங்க எடுத்து போட்டிருக்கானுங்க. இனி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி தூங்கணும். வாங்க போவோம். இன்றைக்கி விளாகு செமையாக இருக்க போகுது. ஐயோ, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது விளாகு. நான் கொஞ்சம் மைண்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்தேன். நான் எப்படி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தீக்க வந்தது எனக்கு இந்த என்னோடய ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆகிடுச்சு. எனக்கு மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. எப்படி நல்ல நிம்மதியாக சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டு கிடந்து வராங்க போகிறேன். வாங்க சமைப்போம். வாங்க. பரவாயில்ல, கல்யாணம் எடுத்து போட்டுருக்க சம்மதிக்கிறவங்களா? சரி, ஓகே, தொடங்குவோமா அப்போ? ഇതെങ്ങനെ എന്നിട്ട് യൂട്യൂബിലുണ്ടോ? நாலு பேக்கெட்டும் போடாக்கா? நாளைக்கு சாப்பாடு நிறைய 2 பேக்கெட் போடும்டா. போட்டானா இருக்குல்ல? நான் சாப்பிடுவேன். சரி, ஓகே, போடும். எனக்கு பசி. பேக்கப்பு புரோட்டா வாங்கியிருந்தோம். தீ பத்தாமல் போயிடுச்சு. ஏதாவது பேக்கப்னா பசிக்குது, ஏதாவது சாப்பிடணுன்னுட்டு. ஸோ இப்போது தீ நல்லா பற்றிடுச்சு. மேகியை சாப்பிட்றலான்னு டீ கியூப் சும்மா டேஸ்ட்டுக்கு அந்த வாங்கி வச்சுருந்தோம். அதையும் கூட போடும். அந்த இது ஒரு கியூப் இருந்தால் அதையும் போட்டு விடும். கடலை 4 மேகி கியூப்ஸ் போட போகிறோம். அந்த மசாலா பிடிச்சி போடு. அதையும் போட்டு பிடிச்சி போடு. கொஞ்சம் பிடிக்கட்டு கொஞ்சம் மசாலா. இந்த இதை போட்டு போடு. பேசலாம் தெரியுதா? എല്ലാം സെറ്റാണ്. തലയിൽ മറ്റേത് ഇട്ടതാണ് സാർ. ஒரு பிளேட் சைடில் மட்டும் சீ நல்லா போயிடும். ஓகே ஓகே, சாப்பாடு பிரிக்குதா அப்படி? இது இல்லை சூடாக ஏதோ திரும்பி மேகி தின்னுவோமா? மேகி சூடோட தின்னும். ஸ்பூனுங்க? ஸ்பூனெல்லாம் இல்லை, கை கொண்டு தான். நல்லா ஜம்முன்னு ஸ்பூன் இருக்கு. எங்கே இருக்குது? ஸ்பூன் எடுத்து உள்ளாடி போட்டேன். அவனுக்கு பேக்கில் காணும். பாரு. ஓகே, வீக்கெண்டில் ஃப்ரஸ்ட்ரேஷனை குறைக்கிறதுக்கு பசங்க கூட பீச்சில் சமைச்சு டென்ட்டு போட்டு ஜம்முன்னு ஒரு ஸ்டே. மேகி, புரோட்டா, பழம் எல்லாம் இருக்குது. மணி எத்தனை? மணி 1:23. ஓகே, குட் நைட் எல்லாருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபயரை போட்டு தூங்க வேண்டியதான். இல்லை இது மட்டும் இது மாதிரி பண்ண ஒரு வாட்டி கடல் தண்ணியில் இது சிக்கனை கழுவி மசாலா எல்லாம் பரட்டி சம்பவம் நல்லா உப்பாக இருந்து வர பசங்களா சாப்பிட்ருக்கோம். யாருமே எங்களை மாதிரி பண்ணாதீங்க. மேகி கியூப்ஸு கிட்டத்தட்ட 4 கியூபாக போட்டிருக்கானுங்க. பயங்கர உப்பாக இருக்குது. மேகி கியூப் யாரும் எக்ஸ்ட்ரா போடாதீங்க. 4 போட்டியா? நல்லா இருப்பேன்.
குட் மார்னிங் எவ்ரிவன். சீக்கிரம் கிளம்பிட்டான். நேற்று நைட் நிறைய சம்பவங்கள் நடந்தது. புரோட்டா சாப்பிட்னால தண்ணி தாகாமல் இருந்துட்டு தண்ணி எங்கேயாவது வாங்கலாமான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் பைக்கு மணலில் மாட்டினேன். பைக்கு மறைஞ்சு விழுந்து மணல் உருண்டு விழுந்து ஊரில் போய் பைப்பில் போய் தண்ணி பிடிச்சி அங்கேருந்து பட்டிக்கு வராச்சு ஊருகாரில் எழுப்பி சம்பவம் நிறைய நடந்து வர்ற வழியில் ஆமை பார்த்தேன், முயல் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சன்ரைஸ் அழகாக இருக்கு. சன்ரைஸ் மணல் அரிப்பு இது வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து இதுவரை மணல் அரிப்பு வந்திருக்கு. இங்கே யாருக்கு எந்த வருஷம் நம்ம டென்ட்டு போயிருக்கோம். நல்ல வேலை இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. மணி எத்தனாச்சு? மணி 6:12. சரி கொஞ்சம் கழிஞ்சு எல்லாம் எழும்புனே எல்லாம் பறக்க வச்சு குளிக்க போனோம். குளிக்க ஒரு சூப்பர் ஸ்பாட் இருக்குது, அங்கே ஸ்பாட்டுக்கு போவோம். நெருப்பு இருக்கா? எள்ளு கனல் இருக்குது. கிடைக்குமா? ஓகே, பீச்சில் முடிச்சுட்டு அடுத்து ஏற குளிக்க போகிறோம். கிணறுன்னு ஒரு ஸ்பாட் உண்டு. ரெட்டை கிணறுனா ஃபுல்லும் தண்ணி ப்ளூயிஷ் ஷாட்டு, லைட் ப்ளூவாக இருக்கும். சில நேரம் ஃபுல்லும் தெளிவாக இருக்கும் தண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப போகிறோம். சரியா? அந்த ஸ்பாட்டை காமிச்சு வரேன் பாருங்கள். லொக்கேஷன் போட்டுறீங்களா? ஸ்பாட்டு லொக்கேஷன் இருக்குல்ல, அதில் கொடுத்து வந்துக்கிட்டு இங்கே நம்மளோட அந்த இது கயறத்திருக்கிற இடம் இருக்குது. அந்த இடத்துல அவங்கள்ட்ட யாராவது நிற்பாங்க. அதில் கேட்டால் போதும், ஒரு ஒத்தடி பாதை போவோம் லெஃப்ட் சைடில் அடி. அந்த ஒத்தடை பாதையோடையாடி நடந்து போன அப்புறம் இந்த ஸ்பாட் வந்துடும். ரொம்ப பக்கத்தில். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப சுற்றி கரங்கி தோப்பெல்லாம் இறங்கி வந்தேன். ஆனால் இது இவ்வளோ பக்கத்தில் இறங்கி அந்த ஈஸியாக அது ஒருத்தன் கூப்பிட்டு வந்தேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர். ஓகே, ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். லேடிஸ் குளிச்சுட்டு எங்கள் வீடு தண்ணி தப்போம் இல்லை, யாரும் குளிக்கல. ஸ்பாட்டு வந்துவிட்டோம். வாங்க தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் கோலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் தெரியும், அவங்க கண்ணாடி மாதிரி எரியுது. இந்த வெள்ளை மணல் தெரியுது, அடிக்கடைய மணல் கண்ணாடி மாதிரி உள்ள நேரம்னு தெரியும். இப்போ கொஞ்சம் பாசி வந்துருக்கு. முன்னாடி பாசி இல்லாமல் இருந்து கொஞ்சம் வேஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்க இந்த இடத்த ஸ்பாட்டாக. சரியா? எங்கேங்கிற கொண்டு இது குட்டையில் கொண்டு முக்கிட்டு வருது. வா இறங்கி கல் வந்து